கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாந்திருதம் ஸ்யாஜ்ஜுகுப்சிதம். பிராமணாளுக்காக பொய் சொல்லலாமா? எந்த ஜாதியா இருந்தாலும் நல்லவாளுக்காக பொய் சொல்லலாமா? ஆகினால உன் விற்த்திக்கு ஆபத்து வந்திருக்கு, பிராணனுக்கு ஆபத்து வந்திருக்கு, மகாபலே நீ என்னமோ அப்ப தரேன்னு இப்ப கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிடுனாலாம். ஒரு முகூர்த்தம் யோசிச்சானா? யோசிச்சு என்ன சொன்னான் மகாபலி? நான் பிரஹ்லாதனுடைய பேரன், நான் தரேன்னு விட்டு சூதாடி மாதிரி பொய் சொல்லுவேனா? பிரஹ்லாதி கிதவோயதா இல்லேன்னு சொல்லுவேனானாம். பிரதிஸ்ருத்ய ததாமீதி பிரஹ்லாதி கிதவோயதா. எந்த சொத்தெல்லாம் என்ன விட்டுவிட போறதோ அல்லது நான் விட்டுட்டு பரலோகம் போகணுமோ அப்படிப்பட்ட சொத்தை கொண்டு ஒரு பிராமணன் திருப்தி அடையிற பட்சத்துல அடையட்டமே. நீங்க வந்திருக்கிறது விஷ்ணுன்னு மறுபடியும் உங்க வாக்குனாலே வந்தவன் வரதராஜன் சிவபதி மகாவிஷ்ணுவாகவே இருக்கணும்னு சொல்லணும். சர்வேஸ்வரன் வரதராஜன் ஏழையான எம் வீட்டுக்கு யாத்தகத்துக்கு வந்திருக்காளா? சயோ விஷ்ணு வரதோஸ்து. அந்த வரதராஜனே மகாவிஷ்ணுவே வந்தவனாயிருக்கணும்னு சொல்லணும். நீங்கள்லாம் யாகம் பண்றேன் யாகம் பண்றேன்னு நைட்டின்னுக்காக எங்க கிட்ட யாச்சகத்துக்கு வரையலோ அதே விஷ்ணு வரதராஜனா வந்திருக்கான். யஜந்தி யஜ்ஞக்ரதுர்யமாத்ரிதா பவந்தாம் நாய விதான கோவிதா சயோ விஷ்ணு வரதோஸ்து வாபரா சாமான்யமான பேர் வழி இருந்தா அவங்க நொடியோட போயிடுவாள். சிவபதி வரதராஜனாயிருந்து வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போகட்டும், என் ஜென்மா கரையேறி போச்சேன்னு சொன்னாலாம். இப்படி குருக்கு பதில் சொன்னதே குருக்கு கோபம் வந்துடுதான். சபிச்சாளா, உன் கையை விட்டு சொத்து இப்போ விலகி பண்ணம்னு. சபிப்போறோ ஆச்சாரியன் சிஷ்யனே நாள் சபிக்க மாட்டார், தெய்வம் சபிக்க முடியா பண்ணிவிடுதான். சசாப தெய்வ பிரஹிதான் நாள். ஏன் நாள் சுக்கராச்சாரியனுடைய அனுகிரகத்தால மகாபலிக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் கிடைச்சிருக்கான். அவர் மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணி யஜ்ஞங்கள்லாம் பண்ணி வச்சு ஆச்சாரிய அனுகிரகத்தால கிடைச்சத சுவாமி வாங்கிட்டு போனா கூட முன்பாத்தியம் உள்ள சொத்தை விலைக்கு வாங்கினா போல ஆயிடுமா? அவரை விடுதலை போட்டு கொடுனா கொடுக்க மாட்டார். அதுக்காக சுவாமி ஜபிச்சு சுக்கராச்சாரி ஜபிக்கணும், ஒரு விடுதலை கையெழுத்து போடணும்னு சுவாமி பிரார்த்திச்ச பிரார்த்தனம் பலிச்சு போச்சு. சசாப தெய்வ பிரஹிதா சத்யசந்தம் மனஸ்வினம். சத்யசந்தனம் மகாமனஸ்வியாம். எத்தனை கொடுத்தும் கொஞ்சமா கொடுத்தோம் நினைக்கிற பிரபுவாம் அவனை சபிச்சாளாம். திருடம் பண்டிதமான்யா, நீ பண்டிதமானி அஜ்ஞி ஸ்தப்தோசி, மதம் முடிச்சு போயிட்டே என்ன உபேட்சிச்சு விட்டே உன் சொத்து விலகட்டம்னு சபிச்சாளாம். இப்படி சபிச்சும் தானம் பண்ண ஆரம்பிச்சானா? பட்டத்திரி கேட்டாள் குருவாயிருப்பனே, யாச்சத்யேவம் யதி ச பகவானி பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன்னே காவ்யசப்தோபி தைத்யஹ. ஹே குருவாயூரப்பா, குரு சபிச்சும் நாராயணனா வந்திருக்கான் வரதராஜனா வந்திருக்கான் கொடுக்கத்தான் போறேன்னு கொடுக்க ஆரம்பிச்சானே. சத்தியமான நாள் என் அப்பனே ஆமான நாளா கல்லா இருந்த குருவாயூரப்பன். அதற்கிட்ட இன்னொரு ஆச்சரியம் நடந்ததாமே. விந்தியாவளிஸ்ததாகத்ய பத்னி ஜாலகமாலினே கலசம் ஹைமம் அவனேஜன்யபாம்ருதம். விந்தியாவளின்னு மகாபலியினுடைய பத்னி வந்து தங்க கிண்டிய வந்து புடுங்கினாளாம். அவ புடுங்கினதே மகாபலி கலங்கினானாம். ஆச்சாரியன் கொடுக்காதேன்னா இப்ப பத்னி கொடுக்காதேன்னு சொல்றாளே, இது கலங்கினான். இது உள்சண்டையாயிடுமே, பத்னி தானம் பண்ணான்னு சொன்னாக்கேன்னு கவலைப்பட்டான். அப்ப சொன்னாலாம் விந்தியாவளி, நான் தானம் வேண்டாம்னு நான் புடுங்கல, ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு, அது நான் தான் ஜலம் போடணும். அவசரப்பட்டு குஞ்சு காலில் ஜலத்தை போட்டு நீங்க உங்க தலையில புரோட்சிச்சு விட்டே, மறுபடியும் நான் அந்த காலில் ஜலம் போட்டு அதை அலம்பி என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் புரோட்சிச்சு தானத்துக்கு நான் ஜலம் போட்டு மந்திரம் சொல்லி தானம் பண்ணா அதுக்காக பிடிங்கினே நாளாம். பட்டத்திரி காட்டாள். விந்தியாவளி என்ற தன் பத்னி சர்வஸ்வத்தையும், ஏ குருவாயூரப்பா, உனக்கு தானம் பண்ணி அழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு தானத்துக்கு ஜலம் போட்டு உன் குஞ்சு கால அலம்புறதுக்கும் ஜலம் போட்டாளாமே, இது சத்தியமானு காட்டாளாம். என் அப்பனே ஆமா, அவ போட்ட ஜலம் இன்னும் என் கால் குளிர்ந்திருக்கிறான் நாளாம். பட்டத்திரி சித்திரம் சித்திரம் நாளா, ஆச்சரியம் ஆச்சரியம் நாளா, இப்படி ஒரு பத்னி இருந்தாளா? சித்திரம் சித்திரம் சகலமபி
சப்ராப்பயத்தோயபூர்வம். உடனே தானம் பண்ண ஆரம்பிச்சாளாம். எல்லாத்தையும் தானம் பண்ணினாளாம். தானம் பண்ற போது வாசுதேவாய பரமாத்மனே சம்பிரதேன்னு சொல்லிவிட்டானாம். வாசுதேவ ஸ்வரூபினேன்னு சொல்லலையாம். பகவானுக்கே கொடுக்கிறதாக நினைச்சு கொடுத்தானாம். முன்னோடியை கொடுக்கிறேன்னு கொடுத்தான். சுவாமி தட்சிணையை வாங்கிண்டாள். தீர்த்தத்தை பூமியில விட்டு துளசியும் தட்சிணையுமா கொடுத்தான். கொடுத்த உடனே 33 கோடி தேவர்களும் ஆகாசத்துல இருந்து சர்வேஸ்வரன் லட்சுமிநாதன் அங்க நிற்கிறான். அவன் தலையில ஒரு புஷ்பத்தை போடாமே அசுரேந்திரனான மகாபலி தலையில கொட்டினாளாம். என் அப்பனே அசுர குலத்துக்கு சத்ரு வந்திருக்கான் யாச்சகத்துக்குன்னு தெரிஞ்சு இப்படி தானம் பண்ணி நீடான்னு ததாசுரேந்திரம் கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணா தத்கர்ம சர்வே விக்ரணந்தார்ஜவம் வித்வானதாபி யத்ரிபவே ஜகத்ரயம்